கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையில் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சில காரியங்களை அவர் செய்யக்கூடியதான காரியங்கள், அவர் யார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்திருந்தோம். சபை சரித்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் ஒரு நபர். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக நினைப்பது கிடையாது. அது இது பரிசுத்த ஆவி என்று சொல்வார்கள். வேதத்தில் கூட சில இடங்களிலே பரிசுத்த ஆவி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவரை ஒரு நபராக நாம் பார்க்கப்படும். a person. திருத்துவத்திலே மூன்றாவது நபராக அவர் இருக்கிறார். அவரை அவர் என்று தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நம்ம அதை விட்டு பல நேரங்களிலே அதை இது அது இது என்று நாம் பேசுகிறோம். அப்படி பேசக்கூடாது. அவர் ஜீவன் உள்ளவராக நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்கிறார். வேதத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லுவீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் பார்க்கும் பொழுது 8வது வசனத்தில் சொல்கிறது, அவர் வந்து, அவர்னா யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா, பிதாவாகிய தேவனா? இல்லை, பரிசுத்தாவின் இயேசு சொல்கிறதுன்னு சொன்னால், அவர் வந்து அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று ஒரு நபராக சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் ஒரு நபராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அவரை நாம் ட்ரீட் பண்ணுகிற வேளையில் காலையிலே எழுந்த உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், வாங்கய்யா, எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு போதுமான கிருபைகளை தாங்க என்று ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாளிலிருந்து இந்த காரியத்தை சற்று சிந்திப்போம். அவர் ஒரு நபராக நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய பதிலாளாக நம்முடைய பக்கத்திலேயே நம்ம இருந்து தாங்குகிறவராக இருக்கிறார். ஆகவே அவரை நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை குறித்து நாங்கள் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள நீங்கள் கொடுத்த கிருபைக்காக, சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நபராக எங்களோடு கூட இருக்கிறீங்க ஐயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இயேசு எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட வாங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எங்களை பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் இன்று உங்களோடு கூட வருவார்.